புஷ்பானா என்ன ஃபயர் நினைச்சியா? வைல்டு ஃபயர். ஹாய் குஜராத் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் ரயான் ஹாரிஷ். இன்னைக்கு நம்ம புஷ்பா 2ஓட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். 2021 பார்த்தீங்கன்னா புஷ்பா த ரைஸ் வந்திருக்கும். அது ஒரு பெரிய ஹிட் மூவி. அல்லு அர்ஜுன் கெரியரில் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் புஷ்பா. ஸோ புஷ்பாக்குன்னே ஒரு பெரிய ஆடியன்ஸே இருக்காங்க. புஷ்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும். அதோட பார்ட் 2 புஷ்பா த ரூல் படம் எப்படி இருக்குன்னா, பார்ட் 1ல் ஒரு லெவல் போட்டிருப்பாங்கன்னா அதை தாண்டி ஒரு லெவல் தான் வந்து பார்ட் 2. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. பயங்கர கிராண்டியராக இருக்குது. அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் எப்பா மனுஷன் பிச்சுட்டாரு. படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக அவர் தான் வந்து ஒரு ஒத்த ஷோல்டரில் வந்து கேரி அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ப்ரில்லியண்ட்டான ஆக்டிங். அதே மாதிரி நம்ம ராஷ்மிகாவும் வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு சலிக்காமல் ஈடு கொடுத்து படம் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஒரு டாமினேட் கேரக்டராகவும் அவங்களுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நம்ம சாம்சிஎஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து தேவிஸ்ரீ பிரசாத், ஸோ டிஎஸ்பி பிரிச்சிருக்காரு. படத்தில் வந்து ஒரு 4-5 சாங் வருது. சூப்பராக இருக்குது சாங்ஸ்லாம். இப்போ மாஸ் கமர்ஷியல், எனக்கு மாஸ் மட்டுமே போதும் அப்படின்ற ஆடியன்ஸ் வந்து இது பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க இந்த படத்தை. ஏன்னா அவங்களுக்கான படம் தான் இது. ஒரு பில்டப் ஷாட்ஸாக இருக்கட்டும். இப்போ இதில் படத்தில் ஒரு டைலாக் வருது, புஷ்பானா என்ன நேஷ்னல் நினச்சியா, இன்டர்நேஷ்னல்ரா. அப்போ பார்த்துக்கோங்க படத்தில் எந்த மாதிரி டைலாக்ஸுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேரக்டர் சுகுமார் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்தில் எந்த மீட்டரில் எடுக்கணுமோ அந்த மீட்டரில் எடுத்து வச்சிருக்காருங்க. இப்போ லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க. படத்தில் வந்து லாஜிக் வந்து எங்கேயுமே இருக்காது. நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா லாஜிக்னு ஒன்று இல்லவே இல்லை படத்தில். பட் அப்பார்ட் ஃப்ரம் லாஜிக் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு கம்ப்ளீட் பிளாஸ்ட். ஒரு பில்டப் ஷாட்ஸ் கொடுப்பாருங்க பாருங்கள். அந்த அல்லு அர்ஜுன் வர்ற சீன்ஸ்லாம், அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் மியூசிக் வரும்போது இப்படியே நம்ம என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்துச்சு படம். ஒரு ப்ராப்பர் சீக்வல் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா புஷ்பா த ரைஸில் வந்து புஷ்பா எப்படி வந்தார், அவர் எப்படி புஷ்பா மாறுறாரு, அவர் எப்படி ஒரு டான் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ அந்த டான் வந்து த்ரூ அவுட்டாக படம் ஃபுல்லாக என்னென்ன கேரி அவுட் பண்ணுறாரு அப்படின்றது தான் வந்து புஷ்பா த ரூல். த ரைஸ் முடிச்சுட்டு த ரூல் முடிச்சுட்டு ரேம்பேஜுக்கு போகிறாங்க அவங்க. ஸோ நம்மளும் அதுக்காக ப்ரிப்பரேஷனாக ரெடியாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அல்லு அர்ஜுன் ஒரு ஒன் மேன் ஷோங்க நான் சொல்லுவேன். ஏன்னா த்ரூ அவுட் மூவி வந்து அவர் வர்ற சீன் ஃபுல்லாமே மாசு. பின்னாடி நம்ம சாம்சிஎஸ் மியூசிக் தட்டுறா அப்படின்னு சொல்லி அல்லு அர்ஜுன் நடக்க விடுறாங்க, அவ்வளோதான் மாசு. விசில் பத்தம் தெரிக்குது. மாஸ் கமர்ஷியல் ஆடியன்ஸ் மசாலா படத்தை அதிகமாக விரும்புகிறவங்க வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க இந்த படத்தை. டேரக்டர் சுகுமார் வந்து படத்தில் நிறைய புது சீன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் நிறைய சீன்ஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு மீட்டர்லேயே ஒர்க் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து படத்தில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். புதுசாக இருக்கும் அந்த ஃபைட். எல்லாருமே நீங்கள் பார்க்கும்போதே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இப்படி எல்லாமாடா ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்கும். பட் அது ரொம்ப புதுசாக இருந்தது. அதே மாதிரி இன்ட்ரோல் பிளாக் 2 பேருக்கு ஃபேஸ் ஆஃப் சீன் இருக்கும். நம்ம ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனோட 2 பேருக்குமே ஃபேஸ் ஆஃப் சீன் இருக்கும். இன்ட்ரோல் பிளாக் வந்து பயங்கர ஹையாக இருக்கும். அது முடிக்கும் போது நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற லெவலுக்கு இருக்கும் அவங்க ஃபேஸ் ஆஃப்லாம். அதே மாதிரி நம்ம ஸ்ரீவல்லி கேரக்டர் வந்து பார்ட் 1 மாதிரி இல்லாமல் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து ரைட்டிங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 4 சீன் வந்து நச்சுன்னு வந்து ஸ்கோர் பண்ணிட்டுலாம் போவாங்க. ஒரு லென்த்தியான ஒரு டைலாக் சீன்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப எமோஷ்னலாக. அதெல்லாம் வந்து சூப்பராக ப்ரில்லியண்ட்டாகவே பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அல்லு அர்ஜுனோட டான்ஸுக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ராஷ்மிகா. ஏன்னா நீங்கள் 2 சாங்லையுமே பார்த்துருப்பீங்க. அல்லு அர்ஜுன் ஒரு 100னா அதே 100 லெவலுக்கு தான் நம்ம ராஷ்மிகாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. படத்தில் நெகட்டிவ் சொல்ல போனால் வந்து ஃபகத் ஃபாசில் வில்லன் போர்ஷன்ஸ் முடிச்சோன்னே, அவங்க ஃபேஸ் ஆஃப் முடிஞ்ச உடனே வந்து ஒரு சில போர்ஷன்ஸ் கொஞ்சம் சென்டிமெண்டலாக போகும். சென்டிமெண்ட் அந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுதான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான், கொஞ்சம் கம்மி மீட்டர்லாம் ஒர்க் ஆகிருக்கு. பட் ஓவராலாக பார்த்தோம்னா படம் ஒரு நல்ல ஒரு மாஸ் கமர்ஷியலான ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். புஷ்பா 2 த ரூல் மொத்தத்தில் வந்து படம் வந்து ஃபயர் தான், அதுவும் வைல்டு ஃபயர் தான். ஸோ எல்லாருமே ஒன் டைம் வாட்சபிள், ஒன் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம் தான் புஷ்பா ரூல். நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களாம் எப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி லைக் ஷேர்லாம் வந்து தெரிக்க விட்ருங்க. முக்கியமாக அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு வந்து ஷேரை போட்டு விடுங்க. டாட்டா, பாய் பாய்.